ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திரை வீதியில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் அழைக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட அமைச்சர் சேகர் பாபு சந்திச்சிருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ் வணக்கம். தொடர்ந்து ஒரு பரபரப்பான அரசியல் சூழல இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? என்ன பேசியிருக்காங்கன்னு ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கா? நிலவரம் என்ன ரமேஷ்? முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர் பாபு 15 நிமிடம் சட்டப்பேரவையில சந்திச்சு பேசின இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்ப வரைக்குமே சொல்லாம இருக்கிறாரு. நேற்றைக்கு கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கல. அதனால அவருடைய அரசியல் நகர்வுகள் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்துல பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல அமைச்சர் சேகர் பாபு ஒரு 15 நிமிடம் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியனை அமைச்சர் சேகர் பாபு தான் பேசி திமுகவுக்கு அழைச்சிட்டு வந்தாரு. அதே மாதிரி ஒரத்தநாடு எம்எல்ஏ வைத்திலிங்கம் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி திமுக வந்து இணைந்தாரு. இந்த சூழல்ல ஓ பன்னீர்செல்வமும் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு வீழ்ச்சி எல்லாம் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. இந்த சூழல்ல தான் அமைச்சர் சேகர் பாபு சட்டப்பேரவை முடிந்ததற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தை நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறார். என்ன பேசினார் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரல அப்படின்னா கூட இந்த சந்திப்பு தற்போதைய இந்த தேர்தலை நோக்கி நகரக்கூடிய இந்த தேர்தல் களத்துல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸ்ரீரங்கம் தெற்கு சித்திரை வீதியில் நடைபெறும் சங்கீத ஆராதனை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் அழைக்கிறார்.